ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதானே? ஆமாண்ணா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதில் என்ன பார்த்தோம்? வசூலிக்கப்படாத காசோலை. வசூலிக்கப்படாத காசோலை கழிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஏன் கழிக்கிறாங்க? வசூலிக்கப்படாத காசோலையின் காரணமாக வங்கி கணக்கு மிகுதி அதிகமாகவும் வங்கி கூற்று மிகுதி குறைவாகவும் காணப்படும். அதிகமான மிகுதியிலிருந்து குறைவான மிகுதிக்கு கொண்டு வர்றதுக்காக என்ன செய்கிறோம்னா இந்த வசூலிக்கப்படாத காசோலையை கழிக்கிறோம். சரியா? அதாவது வசூலிக்கப்படாத காசோலையின் காரணமாக 14,000 குறைவாக இருக்கு அப்படின்றத சொல்றோம். வெளிக்காட்டுற கூற்றுன்னு தானே சொன்னோம். இதுக்கான பேர் வெளிக்காட்டுற கூற்றுன்னு தானே சொன்னோம். அப்ப வசூலிக்கப்படாத காசோலையின் காரணமாக 14,000 குறைவா இருக்கு அப்படின்றத சொல்லுறோம். அப்ப அந்த சொல்றதுக்காக தான் கழிச்சு காட்டுறோம். விளங்குச்சா? வசூலிக்கப்படாத காசோலை காரணமாக குறைஞ்சிருக்கா அதிகரிச்சிருக்கா வங்கி கூற்று மீதி? புரிஞ்சிருக்கு. ஆ அப்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்றத ஒரு சைகையில சொல்றதா இருந்தா அது எப்படி சொல்லுவோம்? கழித்தல். கழித்து காட்டு. அதனாலதான் இங்க கழிச்சு காட்டுறோம். வசூலிக்கப்படாத காசோலையின் காரணமாக வங்கி கூற்று மீது என்ன நடக்கும்? குறையும். அப்ப அதனால தான் குறைச்சி காட்டுறோம். வசூலிக்கப்படாத காசோலை நல்லா கவனிச்சுக்கணும். நிறைய பேர் இந்த இடத்துல பிளவிடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நீங்க நல்லா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போங்க. சரியா? பாடமாக்கிட்டு போயிடாதீங்க. ஏன் வசூலிக்கப்படாத காசோலை கழிக்கிறோம்? வசூலிக்கப்படாத காசோலை என்பது நம்ம வரவுல பதிவு செஞ்சிருப்போம், அவங்க இன்னும் பதிவு செய்யலை. இதன் காரணமாக நம்ம மிகுதி அதிகமாகவும் வங்கி கூற்று மிகுதி குறைவாகவும் காணப்படும். நம்ம வங்கி கணக்கிணக்க கூற்றுல என்ன செய்ய போறோம்னா நம்ம மிகுதியில இருந்து வங்கி கூற்று மீதிக்கு போக போறோம். அப்ப நம்ம மிகுதி அதிகமான மீதியிலிருந்து வங்கி கூற்று மீதி குறைவான மீதிக்கு போக போற மாதிரி இருந்தா அதிகமான மீதியிலிருந்து குறைவான மீதிக்கு போறதுக்கு கழிக்கணும். அதனால தான் கழிக்கிறோம். இன்னொரு விதமா சொல்றதுன்னா வங்கி கூற்று என்பது வங்கி கணக்கிணக்க கூற்று என்பது வங்கி கூற்றில் காணப்படும் வேறுபாடுகளை வெளிப்படுத்துவதற்கான கூற்று. அப்ப வங்கி கூற்றுல 14,000 குறைவாக காணப்படுது. எதனால 14,000 குறைவாக காணப்படுதுன்னா வசூலிக்கப்படாத காசோலையின் காரணமாக 14,000 குறைவாக காணப்படுது. அந்த குறைவாக காணப்படுது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் எனக்கு கழித்தல் அடையாளம் கழித்தல் அப்படின்னு எழுதியிருக்கோம். கிளியரா? ஆமாண்ணா. ஓகே, இதுக்கான ரெக்கார்டிங் கேட்டு வாங்கிக்கிங்க. சரியா? திருப்பி திருப்பி அதை பாருங்க. அடுத்த விஷயம் போகுமா? அப்ப வசூலிக்கப்படாத காசோலை வங்கி கணக்கிணக்க கூற்றுல என்ன செய்வோம்? கழிப்போம். கழிப்போம். சரியா? இதை பாடமாக்க கூடாது, நீங்க விளங்கிக்கணும். அடுத்த விஷயம், இப்போ செலவு மீதியையும் இங்க உள்ள வரவு மீதியும் ஒப்பீடு செய்யப்போம். செலவுல என்னென்ன விடயங்களை வங்கி கணக்குல பதிஞ்சிருக்கும், வரவுல என்னென்ன விடயங்களை வங்கி கூற்றுல பதிஞ்சிருக்காங்க அப்படின்றத ஒப்பீடு செய்ய போறோம். ஒப்பீடு செய்ய பார்ப்போம். 10,000 10,000 இருக்கா? இருக்குண்ணா. இருக்கு. 4,000 இங்க 4,000 இருக்கா? இருக்குண்ணா. இருக்கு. 16,000 இருக்கா? இல்லண்ணா. இல்ல. இந்த 14,000க்கு பேர் என்னது? 16,000. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இப்போ 16,000 செலவுல வச்சிருக்கோம். ஒரு ஆளு காசோலை எழுதி கொடுத்துட்டோம். அவர் இன்னும் பேங்க்ல வச்சு காசு வாங்கல. இது தானே இந்த 14,000. ஆமாண்ணா. இது கிளியரா? இவர் பேங்க்ல வச்சு இன்னும் காசு வாங்கல. ம். அப்ப இந்த காசோலைக்கு பேர் என்னதுன்னு படிச்சோம்? மாற்றப்படாத காசோலை. மாற்றப்படாத காசோலை. வெரி குட். இந்த காசோலைக்கு என்ன பேர் படிச்சோம்? மாற்றப்படாத காசோலை. மாற்றப்படாத காசோலையின் காரணமா இப்போ நான் இந்த காசோலையை கொடுத்த கேக்கே நான் செலவுல பதிஞ்சிருப்பேன். என் வங்கி கணக்குல செலவுல பதிஞ்சிருப்பேன் இந்த காசோலையை கொடுத்த கேக்கே. சரிதானே? இப்போ பேங்க் பதிஞ்சிருப்பாங்களா? இல்லண்ணா. இல்ல. இப்போ நான் செலவுல பதிஞ்சு அவங்க பதியல, அதனால எந்த மீதி எப்படி இருக்கும்? குறைஞ்சிருக்கும். குறைஞ்சிருக்கும். வெரி குட். அப்ப இப்ப குறைஞ்ச மிகுதியில இருந்து அப்ப வங்கி கூற்று மீதி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்ப அதிகரிக்கும். குறைந்த மிகுதியில இருந்து அதிகமான மிகுதிக்கு போறதா இருந்தா என்ன செய்யணும்? கூட்டணும். வெரி குட். அவ்வளவுதான். குறைந்த மிகுதியிலிருந்து அதிகமான மிகுதிக்கு போறோம், அதனால கூட்டுறோம். அப்ப இந்த 16,000 வங்கி கணக்கினக்க கூட்டுற என்ன செய்யணும்? கூட்டணும்.
கூட்டணும். இப்ப இன்னொரு விஷயமா சொல்றதா இருந்தா, இந்த 16,000 காரணமாக வங்கி கூற்று மிகுதி அதிகமாக காணப்படுது. மாற்றப்படாத காசோலை 16,000 காரணமாக வங்கி கூற்று மிகுதி அதிகமாக காணப்படுது. இப்படியும் சொல்லலாம் தானே இந்த விஷயத்த? ஆமாண்ணா. இப்படியும் சொல்லலாம் தானே இத? அதிகமாக காணப்படுது அப்படின்றத காட்டுவதற்காக என்ன செஞ்சிருக்கோம்? இங்க கூட்டி காட்டியிருக்கோம். அதிகமாக காணப்படுது அப்படின்றத காட்டுறதுக்காக இங்க கூட்டி அதிகரிச்சு காட்டியிருக்கோம். கிளியரா? ஆமாண்ணா. ஓகே, வெரி குட். இதுதான் வங்கி கணக்கிணக்க கூற்றுக்கான ஃபார்மேட். இப்போ இதையும் கூட்டி சமப்படுத்துங்க பார்ப்போம். அப்படின்னா இந்த 21,000 அப்ப அடுத்து இந்த 16,000 கூட்டுறோம். என்னது? என்ன காசோலை? மாற்றப்படாத காசோலை அல்லது வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலை அப்படின்னு சொல்லி. அடுத்து கழிக்கிறோம் வசூலிக்கப்படாத காசோலை 14,000 கழிச்சு இந்த 23,000 வருதான்னு பாருங்க. வந்துருச்சா? சரியா செஞ்சாச்சா? 23,000. இந்த 23,000 என்னது? இந்த வங்கி கூற்று மீதி. அப்ப அந்த 23,000க்கு முன்னுக்கு என்ன எழுதணும்னா வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி. என்ன எழுதணும்? வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி எழுதுங்க. அந்த 23,000க்கு முன்னுக்கு வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி. இந்த விஷயம்லாம் கட்டாயம் எழுதணும். மேலே சீராக்கப்பட்ட காசு வங்கி கணக்கு மீதி, வசூலிக்கப்படாத காசோலை, மாற்றப்படாத காசோலை, கூட்டுறதா கழிக்கிறதா, அடுத்து வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி. சரி. ஓகே. இப்போ இவ்வளவு தான் இந்த வங்கி கணக்கு வங்கி கூற்று அப்படின்ற விஷயம். இப்போ புக்கில் என்ன விஷயம் எதுளுக்கு சொல்லியிருக்காங்கன்னு வாசிச்சுட்டு வருமா இருக்கா? சரி. ஓகே, நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ. ம். ஈரானி வணிகத்தில் 2026 ஜூலை மாதத்தில் வங்கி கணக்கு வங்கி கூற்று பின்வருமாறு. இது ரெண்டும் சரிதானே? மேற்காட்டிய உதாரணத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு 2026 7ஆம் மாதம் 31ஆம் தேதியில் வங்கி கணக்கின் அனுகூலமான மீதி 31,000. வங்கி கணக்கில் வரவு மீதி 31,000. அடுத்து 7ஆம் மாதம் 31ஆம் தேதி என்று வங்கி கூற்று மீதியானது 23,000 காட்டியது. இதுவும் சரிதானே? வங்கி கூற்று மீதி 23,000 காட்டியிருக்கு. அடுத்த விஷயம், இரு மீதிகளுக்கும் இடையிலான பெருமானங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டிருப்பதனால் மேற்காட்டிய வேறுபாட்டிற்கான காரணங்களை கண்டறிய வேண்டும். இதனை பின்வருமாறு பின்வருமாறு காணப்படும். அந்த வேறுபாட்டுக்கான காரணங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் அவங்க வரவு நிரலையும் செலவு நிரலையும் ஒப்பீடு செய்கிறாங்க. அடுத்து செலவு நிரலையும் வரவு நிரலையும் ஒப்பீடு செஞ்சு வேறுபாட்டுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் முதலாவது வங்கி கணக்கில் வரவு பக்கத்துடன் வங்கி கூற்றின் செலவு நிரலை ஒப்பிடும்போது வைப்பிலிடப்பட்டதாயினும் வசூலிக்கப்படாத காசோலை இலக்கம் 58 ரூபாய் 14,000. அடுத்து வங்கிக்கு நேரடியாக கிடைக்கப்பெற்ற கடன் பட்டோர் நேரடி வைப்பு 11,000. இந்த நேரடி வைப்பை என்ன செய்யணும்? வசூலிக்கப்படாத காசோலை என்ன செய்யணும்? கிளியர் தானே? நேரடி வைப்பை எங்க போடுவோம்? சீராக்கிய வங்கி கணக்குல போடுவோம். வசூலிக்கப்படாத காசோலைய வங்கி கணக்கு இணக்க கூற்றுல அழித்து காட்டுவோம். சரிதானே? சரி.
அடுத்து வங்கி கணக்கில் செலவு பக்கத்தை ஆஹ், வங்கி கணக்கில் செலவு பக்கத்தை வங்கி கூற்றின் வரவு நிரலுடன் ஒப்பிடும் பொழுது வங்கி கூற்றுல செலவு பக்கத்தை வங்கி கணக்குல வரவு நிரலோடு ஒப்பிடும்போது வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலை 16,000. சமர்ப்பிக்கப்படாத காசோலை என்ன செய்வோம்? வங்கி 16,000 114ஆம் இலக்கம் வங்கி கணக்கு இணக்க கூற்றுல கூட்டி காட்டுவோம். அடுத்து வங்கி கணக்கில் பதிவு செய்யப்பட்டதாக நிலையல் கட்டளை பெயரிலான கொடுப்பனவு 18,000. நிலையல் கட்டளை கொடுப்பனவு வங்கி சீராக்கிய வங்கி 1 minute சார்ஜ் போடுறேன். ஓகே. நிலையல் கட்டளைய வங்கி கணக்குல சீராக்கிய வங்கி கணக்குல நம்ம செலவு வைப்போம். அடுத்து வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படாத வங்கி அறவிட்ட வங்கி கட்டணம் 3,000. அதையும் வங்கி கணக்குல சீராக்கிய வங்கி கணக்குல செலவுல வைப்போம். வேறுபாட்டினை சீர்செய்து வங்கி மீதியை ஒப்பிடுவதற்கான இரு முறைகள் பின்வருமாறு. வணிகத்தினது வங்கி கணக்கு மீதினை சீர் செய்தல். முதலாவது அப்ப நம்ம வங்கி கணக்கு மீதியை சீர் செய்யணும். அடுத்து சீராக்கப்பட்ட வங்கி மீதியை பயன்படுத்தி வங்கி கணக்கிணக்க கூற்றை தயாரிக்கணும். இதுதான் நம்ம செஞ்சது. இப்ப அடுத்து இதுல வங்கி கணக்கு மீதினை சீராக்கம் செய்தல். வங்கி கணக்கு மீதி எப்படி சீராக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம செஞ்ச விஷயம்தான் சரியா. வணிகத்தின் வங்கி கணக்கு மீதிக்கும் வங்கி கூட்டு மீதிக்கும் இடையே வேறுபாட்டினை ஏற்படுத்தும் சில காரணங்கள் வங்கி கணக்கில் வலு அல்லது விடுபடுதல் போன்றவைகளால் ஏற்பட முடியும். இவ்வாறான தவறுகள் காரணமாக வங்கி கணக்கில் உள்ள மீதியில் வழுக்கல் ஏற்படுவது இயல்பாகும். எனவே இம்மீதியை திருத்துதல் வேண்டும். இவ்வாறு திருத்தம் செய்தல் வங்கி கணக்கின் மீதி சீராக்கம் என அழைக்கப்படும். சரிதானே? மேற்காட்டிய உதாரணத்திற்கமைய பின்வரும் காரணங்களுக்கான பெருமானங்களை வங்கி கூற்றில் சீராக்கப்படுதல் வேண்டும். நேரடி வைப்பு, நிலையல் கட்டளை பெயரிலான கொடுப்பனவு, அடுத்து வங்கி அறவிட்ட சேவை கட்டணம். நேரடி வைப்பு மூலம் வங்கி கணக்கு மீதி அதிகரிக்கும். இதனால் நேரடி வைப்புகளை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். நிலையியல் கட்டளையின் பேரிலான இடம்பெற்ற கொடுப்பனவுகள் வங்கியால் அறவிடப்பட்ட கட்டணம் என்பன காரணமாக வங்கி மீதி குறைவடையும். எனவே வங்கி கணக்கின் நிலையியல் கட்டளை அடிப்படையிலான மேற்கொள்ளப்பட்ட கொடுப்பனவுகள் வங்கி கணக்கில் அறவிடப்பட்ட கட்டணம் என்பன செலவில் வைக்கப்படும். மேற்காட்டிய முறையில் சீராக்கங்களை மேற்கொண்ட பின்னர் சீராக்கப்பட்ட மீதி பெறப்படும். இதுல எதுவும் டவுட் இருக்கா? வங்கி கணக்கு எப்படி சீராக்கணும் நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான் சரியா. அடுத்த விஷயம் பார்த்துட்டு போவோம். அப்படியே இதுல ஒரு அந்த நம்ம இப்ப செஞ்ச கணக்குக்கான ஃபார்மேட் அப்படியே கொடுத்துருக்காங்க. மீதியில முதலாவது ஆரம்ப மீதி போடணும், அப்புறம் வரவுல நேரடி வைப்பு, செலவுல வங்கி கட்டணம், அடுத்து வங்கி கடன் தவணை கட்டணம் ரெண்டையும் போட்டாங்க. அடுத்த இப்போ சரியான மீதியை எடுத்துட்டாங்க. அப்ப சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதியினை பயன்படுத்தி வங்கி கணக்கிணக்க கூட்டினை தயாரித்தார். இப்போ சீராக்கின வங்கி கணக்கு மீதியை வச்சுக்கொண்டு எதை கண்டுபிடிக்க போறோம்? எது செய்ய போறோம்? வங்கி கணக்கு இணக்க வங்கி மீதிகளில் வேறுபாட்டை ஏற்படுத்திய காரணங்களிலிருந்து சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதினை கணித்த பின்னர் பின்வரும் காரணங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளோம். இதுல வங்கி கணக்குல என்னென்னத்தை சீராக்கணும்னு பார்த்ததுக்கு அப்புறம் 2 காரணம் தான் மிச்சம் வருது. வசூலிக்கப்படாத காசோலைகளும் மாற்றப்படாத காசோலைகளும். இந்த 2 விஷயத்தை தான் இப்ப எங்க கொண்டு போய் போடணும்னா வங்கி கணக்கிணக்க கூட்டுல போடணும். மேற்காட்டி இரு உதாரண காரணங்களுள் வழுக்கல் அல்லது விடுபடல்கள் அல்ல. மேற்காட்டி இரு காரணங்களும் வழுக்கல் அல்லது விடுபடல்கள் அல்ல. இந்த விஷயம் பார்த்தோன்னே இந்த மாற்றப்படாத காசோலை வசூலிக்கப்படாத காசோலை ஒரு பிழை இல்லை அப்படின்னு சொல்லி கழிச்சோம் தானே. அது பிழை இல்லை. அடுத்த மாசம் அது தானா ஆட்டோமேட்டிக்கா அது வசூலிக்கப்படாத காசோலை வசூலிக்கப்பட்டு மாற்றப்படாத காசோலை மாற்றப்பட்டுரும். அவங்க வச்சு காசு எடுத்துருவாங்க. ஆகையால் இவ்விரு காரணங்களும் வங்கி கணக்குகளில் சீராக்கம் செய்யப்படவில்லை. அதனால தான் இது வங்கி கணக்குல கொண்டு போய் நம்ம எதுவுமே செய்யல. அடுத்து எனவே எஞ்சியுள்ள இவ்விரு விடயங்களையும்
உள்ளடக்கி வங்கி கணக்கின் சீராக்கப்பட்ட மீதியினை வங்கி கூற்று மீதியுடன் ஒப் ஒப்பிட்டறிவதற்கான அஹ், இணக்க கூட்டு தயாரிக்கப்படுதல் வேண்டும். எனவே இப்போ இந்த வேறுபாட்டை இனங்காண்டதுக்கான இணக்க கூட்டை தயாரிக்கணும். இவ்வாறு இதுவே வங்கி கணக்கிணக்க கூற்று என அழைக்கப்படும். இதற்கமைய வணிக கணக்கிணக்க கூற்றினை தயாரிப்பதன் மூலம் வங்கி மீதியின் சரியான தன்மையினை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். நம்ம வங்கி மீதி சரியா இருக்கான்னு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அங்க சரியான மீதியை இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோமா? ஏற்கனவே சரியான மீதி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சீராக்கிய வங்கி கணக்குல இருக்க மீதி தான் சரியான மீதி. இப்போ அதுல என்ன தாக்கம் ஏற்படும் அப்படின்ற விஷயத்தை தான் அடுத்து நம்ம பார்க்க போறது. கிளியரா? முதலாவது இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க, அதுதான் முக்கியமான விஷயம். சரியா? அந்த மேல இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கதும் இந்த இந்த விஷயமும் அந்த கீழே ரெட் கலர்ல கொடுத்துருக்கதான் நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணது என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம். சரியா? கேக்குது தானே? ம். இதுல வழங்கப்பட்டதாயினும் கேக்குதா? ஆமாண்ணா. ம். வழங்கப்பட்டதாயினும் அக்கால வரையறையினுள் வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் இருப்பதனால் வங்கி கூற்றில் காணப்படும் மீதியை விட வங்கி கணக்கில் மீதியானது குறைவாக இருக்கும். வழங்கப்பட்டதாயினும் அக்கால பகுதி வரை வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளினால் வங்கி கூற்று மீதியை விட வங்கி கணக்கு மீதி குறைவாக காணப்படும். சரியா? குறைவா இருக்கும். எனவே வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் வங்கி கணக்கில் சீராக்கப்பட்ட மீதியுடன் கூட்டுதல் வேண்டும். வைப்பிலிடப்பட்டதாயினும் குறிப்பிட்ட காலப்பகுதியினுள் வசூல் செய்யப்படாத காசோலைகள் இருப்பதனால் வங்கி கணக்கு மீதியானது வங்கி கூட்டு மீதியை விட அதிகமாக இருக்கும். எனவே சீராக்கப்பட்ட மீதியிலிருந்து வசூலிக்கப்படாத காசோலைகளை கழித்தல் வேண்டும். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கீழே? இதற்கமைய வணிகம் ஒன்றின் யாதேனும் காலப்பகுதி ஒன்றில் வங்கி கணக்கு மீதியுடன் வங்கி கூட்டு மீதி சமப்படாதிருப்பின் அம்மீதிகளை ஒப்பிடுவதற்காக பின்பற்ற வேண்டிய படிமுறைகள் கீழே தரப்பட்டுள்ளது. முதலாவது வணிகத்தின் வங்கி கணக்கின் இறுதி மீதிக்கும் வங்கி கூட்டில் உள்ள இறுதி மீதிக்கும் இடையிலான வேறுபாடுகள் காணப்படுகின்றனவா என்பதனை கண்டறிதல். வேறுபாடு இருக்கான்னு பார்க்கணும் வங்கி கணக்கு மீதிக்கும் வங்கி கூட்டு மீதிக்கும். அடுத்து வங்கி மீதிகளுக்கிடையே வேறுபாடுகள் காணப்படுமாயின், அந்த ரெண்டு மீதிகளுக்கு இடையில வேறுபாடுகள் காணப்படுமாயின் வங்கி கணக்கினை வங்கி கூற்றினையும் ஒப்பிட்டு அவ்வேறுபாட்டிற்கான காரணங்களை இனங்காணணும். இது நம்ம பார்த்த விஷயம் தான், சும்மா அதில் என்ன இருக்குன்னு சொல்லி வாசிச்சிருவோம் ஒருக்கா. அப்போ நம்ம எல்லா விஷயமும் டிஸ்கஸ் பண்ணிட்டோமான விளங்கியது தானே? அடுத்து வணிகத்தின் வங்கி கணக்கின் இறுதி மீதியை சீராக்கணும். வங்கி கணக்கில் இறுதி மீதியை சீராக்கணும். அடுத்து வங்கி கூற்றோடு ஒப்பீடு செஞ்சு வங்கி கணக்கிணக்க கூற்றை தயாரிக்கிறோம். கிளியரா? இவ்வளவுதான் இந்த வங்கி கணக்கிணக்க கூற்று பாடமே. இந்த வங்கி கணக்கிணக்க கூற்று பாடத்தில் என்ன செய்கிறோம்? சீராக்கிய வங்கி கணக்கையும் சீராக்கிய வங்கி கணக்கு இணக்க சாரி வங்கி கணக்கிணக்க கூற்று இது ரெண்டையும் தான் செய்ய போகிறோம். அது ரெண்டையும் தான் இப்போ முழுமையாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? சரிங்க. ஓகே. இப்போ எதுவும் டவுட் இருக்கா இந்த விஷயத்தில்? ரொம்ப வேகமாக போயிட்டோம் போல. இந்த ரெண்டு சீராக்கிய வங்கி இவ்வளோ நாள் நம்ம கதைச்ச விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சீராக்கிய வங்கி கணக்கு, அடுத்து வங்கி கணக்கு இணக்க கூற்று. கிளியரா? திருப்பி ஒருக்க பார்த்துங்க பார்ப்போம் நல்லா, எதுவும் டவுட் இருக்கான்னு. செயற்பாடு 3 செய்வோமா? செய்வான். லேசான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க, மேலோட்டமான விஷயங்கள் தான். இப்போ முதலாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வங்கி கணக்கினை சீராக்குதல். வங்கி கணக்கை சீராக்கணுமா? ரெண்டாவது விஷயம், வங்கி கணக்கினை சீராக்கப்பட்ட மீதியினை பயன்படுத்தி வங்கி கூற்றின் 2026 7 மாதம் 31 தேதி அன்று உள்ளவாறான மீதியினை அறிவதற்கான கணக்கிணக்க கூற்றினை தயாரிക്കുക. வங்கி கணக்கிணக்க கூற்று. சீராக்கிய வங்கி கணக்கும் வங்கி கணக்கிணக்க கூற்றும் ரெண்டுக்கான ஃபார்மேட் தெரியும் தானே? என்னென்ன விஷயத்தை எப்படி எப்படி பதியணும்னு சொல்லி அடிச்சு செய்யுங்க பார்ப்போம். குயிக்கா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள செய்யலாம் தானே? செய்யலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கா? ஓகே, ட்ரை பண்ணுங்க ஒரு 5 மினிட்குள்ள. டக்குன்னு ஃபார்மேட் அடிக்கிறீங்க, அழகா இருக்கணும்லாம் இல்லை, ஃபார்மேட் அடிக்கிறீங்க, ரெண்டையும் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வரீங்க. ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனியாக செய்யக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கணும்.
ரெண்டுக்குமான ஃபார்மேட்டை நீங்கள் அடிக்கணும். எப்படி செய்யணும்? ரெண்டு விஷயத்துக்குமான ஃபார்மேட்டை அடிக்கணும். முதலாவதே சீராக்கிய வங்கி கணக்குக்கான ஃபார்மேட் அடிக்கணும். அடுத்து ரெண்டாவது வங்கி கூற்றுக்கான ஃபார்மேட் அடிக்கணும். ரெண்டு ஃபார்மேட்டையும் அடித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கணக்கை வாசிக்கணும். கதிரேசன் வணிகத்தில் 2026 ஜூலை மாதத்தில் வங்கி கணக்கின் அனுகூல மீதி 45,000 காட்டியது. இந்த மீதி எங்கே போடணும்? பாஸ்டிகைக்கு போட்டுறணும். அடுத்து வங்கி கூட்டு வேறுபாட்டுக்கான காரணங்கள். இந்த ஒன்றுனா வாசிக்கிறதோட போட்டுக்கிட்டே போயிடணும். அப்போ ரெண்டு கேள்விக்கும் தனித்தனியாக வாசிக்க தேவையில்ல. ரெண்டு கேள்விக்கும் ஒரே தான் வாசிக்கிறோம். ரெண்டு கேள்விக்கு முதலாவது ஃபார்மேட் அடிக்கிறோம். அடுத்து நம்ம வாசித்து அப்படியே பதிஞ்சுக்கிட்டு வரோம். சரியா? ஃபார்மேட் அடிச்சுட்டு சொல்லுங்க. ஃபார்மேட் அடிச்சுட்டு ஃபார்மேட் அடிங்க டக்குன்னு. ரெண்டு கேள்விக்குமான ஃபார்மேட் அடிச்சுக்கணும். வங்கி சீராக்கிய வங்கி கணக்குக்கும் அடிக்கணும், கூற்றுக்கும் அடிக்கணும். வங்கி கணக்கின கூற்றுக்கும். சரியா? ஃபார்மேட் அடிச்சாச்சா? அடிச்சாச்சு. ஓகே, வாசிச்சு பதிங்க பார்ப்போம். எந்தெந்த விஷயம் இப்போ இதில் ஒன்றுமே புதுசாக யோசிக்கல. எந்தெந்த விஷயத்தை எங்கெங்கே போடணும் அப்படின்றது மட்டும்தான்.
சரியா, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா? இல்லாட்டி ஆன்சர் வந்துருச்சா? நிஸ்மிதா? நான் இந்த சமப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. சமப்படுத்திட்டு சொல்லுங்க. சரிண்ணா. ஓகே, டிஸ்கஸ் பண்ணுமா? எனக்கு அந்த ஃபோட்டோவை போட்டு விட்டுறீங்களா நீங்கள் செஞ்சதை? நான் கொஞ்சம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி. ஓகே, போடுங்க. போடுங்க.
சாரி, நான் இவ்வளோ நேரம் மைக்கை மியூட் பண்ணி வச்சுட்டு கழிச்சுக்கு இருந்துட்டேன். கேக்குதா? இப்போ கேக்குதுண்ணா. அதுதானே, நீங்களும் சத்தம் போடாமல் இருந்துட்டீங்க, நான் மைக்கை மியூட் பண்ணி வச்சுட்டு கழிச்சுக்கிருந்துட்டேன். ஓகே. கதிரேசன் வணிகத்தில் 2026 ஜூலை மாதத்தில் வங்கி கணக்கில் அனுகூல மீதியா 45,000 காணப்பட்டது. இந்த 45,000 அப்போ என்ன செய்யணும்? முதலாவது கொண்டு போயிட்டு வங்கி கணக்கில், சீராக்கி வங்கி கணக்கில் ஆரம்ப மீதியாக போடணும். போடுறீங்க தானே? அப்போ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 45,000 சரியா. ஆனால் 46,000 மாதிரி போட்டிருக்கீங்க சரியா. 45,000 தானே? ஓகே. அடுத்து ரெண்டாவதா வசூலிக்கப்படாத காசோலைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. வசூலிக்கப்படாத காசோலைகள் இருக்குது 16,500. இந்த 16,500 கொண்டு போயிட்டு கழிக்கணும் வங்கி கணக்கினக்க கூட்டல. இப்போ நீங்கள் அங்கே பாருங்கள், 16,500 போட்டிருக்கீங்க தானே? அந்த சாரி 16,100. இந்த 16,100ன்னு அப்படியே போடக்கூடாது. என்ன செய்யணும்னா, முதலாவது ஒரு லைன் இருக்கு தானே ரூபான்னு சொல்லி, 2 லைன் கொடுத்துருக்கோம் தானே ரூபா ரூபான்னு சொல்லி. அந்த முதலாவது லைனில் ம். கழித்தல் வசூலிக்கப்படாத காசோலைன்னு கழித்தலுக்கு நேராக எழுதணும். அதுக்கு கீழே காசோலை இலக்கம் 48ன்னு போட்டு 7,500 முதலாவது லைனில் எழுதணும். அடுத்து 94 காசோலை இலக்கம் 94ன்னு போட்டு அந்த வசூலிக்கப்படாத காசோலைக்கு கீழே என்ன செய்யணும்? திருப்பி அந்த முதலாவது லைனில் 8,600 எழுதணும். அது ரெண்டையும் கூட்டித்தான் ரெண்டாவது லைனுக்கு கொண்டு போகணும் 16,500ன்னு. கிளியரா? கேக்குதா? ஓண்ணா. ஓகே. அந்த முதலாவது லைனை சும்மா விட்டுறது இல்ல. அடுத்து இரண்டாவது என்னது? வழங்கப்பட்ட பின்வரும் காசோலைகள் 2026 7ஆம் மாதம் 31ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படவில்லை. சமர்ப்பிக்கப்படாத காசோலைனா மாற்றப்படாத காசோலை. மாற்றப்படாத காசோலையை கூட்டுவோம் சரியா. அந்த கூட்டலுக்கு நேராக மாற்றப்படாத காசோலைன்னு எழுதிட்டு அதுக்கு கீழே இருக்க லைனில் என்ன எழுதணும்? காசோலை இலக்கம் 45ன்னு எழுதி அதுக்கு முன்னுக்கு ரூபான்னு சொல்லியிருக்கிறதுல முதலாவது லைனில் 11,400 எழுதணும். அடுத்து அந்த 45க்கு கீழே திருப்பி 49 காசோலை இலக்கம் எழுதி அந்த ரூபாவுக்கு கீழே 8,600 எழுதி மொத்தமாக கூட்டி 20,000 சொல்லி ரெண்டாவது லைனில் எழுதணும். ரெண்டாவது லைனில் கூட்டி 58,700ன்னு போடணும். சரியா? விலங்குச்சா எப்படி செய்யணும்னு அந்த அப்பதான் நீட்டாக இருக்கும். மொத்தமாக போட்டோம்னா நம்ம ஒன்று போடாமட்டா பிழையாக போயிடும். இப்போ இந்த 7,500ஐயும் 7,500 கூட்டியிருக்கோம், வேற ஒரு தொகையை கூட்டிட்டோம்னா அங்கே வந்து விட வேற யாருக்கும், அப்போ நம்ம பிழையாக வந்துடும். சரியா? அப்போ தனித்தனியாக போடணும். கிளியரா? காசோலை இலக்கத்தை போடணும். ஆமாண்ணா. ம். அடுத்த விஷயம், வங்கி கூற்றில் காட்டப்படும் மீதிகள் பின்வரும் பின்வ பின்வரும் விடயங்கள் வணிகத்தின் வங்கி கணக்கில் காணப்படாது இருந்தது. வங்கி கூட்டில் இருக்க விடயங்கள் இந்த வங்கி கணக்கில் இருக்கலையா. முதலாவது, நிலையியல் கட்டளையின் அடிப்படையில் வங்கி மூலம் செலுத்தப்பட்ட காப்புறுதி கட்டணம். அப்போ காசு கணக்கில் செலவில் வச்சிருக்கணும் 8,000. வெரி குட். அடுத்த விஷயம், நேரடியாக செலுத்தப்பட்ட முதலீட்டு வருமானம் நேரடியாக பெறப்பட்டிருக்கு 4,200. அது ஓகே, 4,200 வச்சிருக்கீங்க. அடுத்து வங்கியினால் அறவிடப்பட்ட வங்கி கட்டணம் 2,500 செலவில் வைக்கணும் வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். இப்போ அடுத்து வந்து என்ன செய்யணும்? சீராக்கிய வங்கி மீதி எவ்வளோ வந்திருக்கு? 38,700. அந்த 38,700 இங்கே கொண்டு வந்து போட்டு சீராக்கப்பட்ட வங்கி மீதி. வெரி குட், அதை எழுதியிருக்கீங்க. அடுத்த விஷயம், அப்படியே கீழே வந்தா 42,600க்கு நேராக வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி எழுதியிருக்கீங்க. வெரி குட், அவ்வளவுதான். சரியா? ஆனால் இதில் என்ன மிஸ்டேக் வந்திருக்கு? மிஸ்டேக் இல்லை, அந்த வங்கி வசூலிக்கப்படாத காசோலையை தனித்தனியாக எழுதி முதலாவது லைனில் எழுதி ரெண்டாவது லைனுக்கு கூட்டி கொண்டு போகணும். மாற்றப்படாத காசோலையும் தனித்தனியாக எழுதி முதலாவது லைனில் கூட்டி ரெண்டாவது லைனுக்கு கொண்டு போகணும். கிளியரா? விஷயம் கிளியரா எப்படி செய்யணும்னு? சரியா செஞ்சிருக்கீங்க, நல்ல விஷயம். சரியா? கேக்குதா? ஆமாண்ணா. ஓகே. இப்போ இன்னொரு 30 செகண்ட் 40 செகண்ட் மாதிரி கட் ஆகிரும். இதோட முடிப்போம். இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லண்ணா. ஓகே. அடுத்த கிளாஸில் கட்டாயம் அதுக்கு அடுத்த பயிற்சியை செஞ்சு வைங்க, முழுமையாக செஞ்சு வைங்க. குரூப்லேயே நீங்கள் ஆன்சர் போடுங்க, மற்றவங்க தேவையான பார்த்துக்குவாங்க தானே. சரியா? இப்போ இன்னைக்கு வராதவங்க இருந்தால் ரெக்கார்டிங் கேட்டு வாங்கிக்க சொல்லுங்கள். உங்களுக்கும் ரெக்கார்டிங் வேணுமா இருந்தால் நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டு ஞாபகப்படுத்திடுங்க எனக்கு. சரியா? ஓகே, அப்போ இன்றைக்கு முடிப்போம். சரிண்ணா. பாய், குட் நைட். குட் நைட் அண்ணா. தேங்க்யூ அண்ணா. ஓகே.